மீண்டுமாய் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். Once again we welcome you in the holy name of our Lord and Savior Jesus Christ. இந்த நாளிலும் யோவேல் 2வது அதிகாரம் 25 26வது வசனங்கள். We're going to turn our Bibles to Joel chapter 2 verses 25 and 26. நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. Amen. So I will restore to you the years that the swarming locust has eaten, the crawling locust and the consuming locust, and the chewing locust, my great army which I sent amongst you. You shall eat in plenty and be satisfied, and praise the name of the Lord your God, who has dealt wonderfully with you. And my people shall never be put to shame. Hallelujah சொல்லலாமா? Hallelujah. இன்னைக்கு நம்முடைய செய்தியினுடைய தலைப்பு நான் வெட்கப்பட்டு போவதில்லை. The title of the message this evening is I shall not be ashamed. பக்கத்துல உள்ள கையை பிடிச்சு சொல்லுங்க, நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். Hold your neighbor's hand and say I shall not be ashamed. ஹல்லேலூயா சொல்லலாம். Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. வேதம் சொல்லுகிறது என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. See, the Bible says clearly that my people shall never be put to shame. நான் வெட்கப்பட்டு போகாம இருக்கணும்னா அதுல ஒரு அருமையான ஒரு வார்த்தை சொல்லுது, கர்த்தருடைய ஜனமாய் நீங்களும் நானும் இருக்க வேண்டும். So therefore the Bible has a wonderful word describes if you shall not be put to shame, then you should be the children of God. அருமையான சகோதரனே சகோதரியே, My beloved brother and sister in Christ. யோவேல் புத்தகம் பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு சூப்பரான புக். See, the book of Joel, in my opinion, is a super book. அதாவது ஆண்டவர் தன்னுடைய சொந்த ஜனமாகிய இஸ்ரவேலை தண்டித்து அவர்களை மனம் திரும்ப செய்து ஆசீர்வதிக்கிற ஒரு அநேக வசனங்கள் இதிலே காணப்படும். The book is composed of verses which show the repentance and then the blessings that follow for the people of Israel. இப்போ இந்த 2வது அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றாரு, அவங்கள மனம் திரும்பி நான் உங்களை எப்படி ஆசீர்வதிக்க போறேங்கறத குறித்து சொல்லுகிறார். And in the second chapter we see how the Lord will bless those people that have repented. முசுக்கட்ட பூச்சிங்கறாங்க, வெட்டுக்கிளிங்கறாங்க, என்னென்னமோ பூச்சிங்கறாங்க, இதெல்லாம் யார் அனுப்புனது? கர்த்தரே அனுப்புனாருன்னு வேதம் சொல்லுது. See, the chapter describes the locust in various forms, and it also clarifies by saying that those locusts were sent among his people by the Lord himself. ஆனால் அந்த 26வது வசனத்துல கர்த்தர் சொல்றாரு, என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. But the verse that follows in verse 26, the Lord says that my people shall never be put to shame. ஹல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. நீங்களும் நானும் இந்த வசனத்தை கர்த்தர் நமக்கு போதிக்கிறாரு அப்படின்னு சொன்னா அதிலே மிகுந்த ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. See, if the Lord has chosen these words to give to you today, it means there is a lot of blessings encompassed in it. நம்முடைய வாழ்க்கையில் अनेक அனுபவங்களை நாம் அனுபவிக்கிறோம். See, we experience many experiences in our Christian lives. ஆனால் अनेक அனுபவங்கள் எனக்கு பிடித்தமானவைகளாய் காணப்பட மாட்டேங்குது. But there are many experiences that is not according to the liking of my heart. அதாவது சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல whether you like it or lump it, you cannot ignore it அப்படின்னு சொல்லுவாங்க. Amen. அதாவது உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஆனால் நீ அதை அசட்டை பண்ண முடியாது, நீ வாழ்ந்து தான் ஆக வேண்டும். Amen. இப்போ எனக்கு கோல்டு ஃப்ளூ பிடிச்சிருச்சு, அது என்னை விட்டு போறாங்கதா, அது இஷ்டப்படி தான் போகுது. See, when I'm inflicted by cold, does it leave based on my desire? There is a time, and when that is finished, it goes away. ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. சில அனுபவங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு ஃப்ளூ அப்படின்னு நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இது ஏதோ என்ன வருத்தப்படுத்துறது மாதிரி இருந்தாலும் அது பெரிய நன்மையை என்னுடைய பாடியில செய்யவும் செய்கிறது. See, if you take the example of a cold, though it gives me bodily, it grieves me, at the end it has some good that it leaves behind. நம்முடைய வாழ்க்கையில உள்ள கடைசி மூச்சு வரைக்கும் நமக்கு அனுபவங்கள் இதுதான் வாழ்க்கை. Until the last breath we take in this world, experience after experience is the pattern of life. என்னைக்கு உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னா, the day
when your life will be blessed will be, நான் நினைக்கிறபடி அல்ல, கர்த்தர் நினைக்கிறபடி என் வாழ்க்கை இருக்க வேண்டும். my life should not be according to my whims and fancies, but it should be in accordance to the preference of God Almighty. கரங்களை தட்டி ஒரு விசை நன்றி செலுத்தலாமா? Hallelujah. ஹல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. என் விருப்பப்படி அல்ல, கர்த்தர் விருப்பப்படி, கர்த்தர் நினைத்தபடி என் வாழ்க்கை இருக்க வேண்டும். Not according to my desires, but according to the desire of God Almighty. அதாவது நம்மளுக்கு நடக்கிற ஒரு சில காரியங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு சில நேரத்துல அதனுடைய காரணம் புரிகிறது. See, when you look at and comprehend some of the things that take place in our life, eventually we understand the meaning in it. ஆனால் अनेक அனுபவங்களிலே ஏன் நடந்துச்சுனே தெரிய மாட்டேங்குது. But then equally there are other experiences where we cannot explain the purpose that they took place in our lives. இது மாதிரியே நிறைய பேர் கர்த்தருக்குள் நித்திரையும் அடைந்துட்டாங்க. See, many people have even gone and come to an end of their life in this circumstance. நம்மளுடைய பிரச்சனை ரொம்ப பிரச்சனை பெருசா போறதுக்கு ரீசன் என்ன? எல்லாத்துக்கும் நியூட்டன், ஐசக் நியூட்டன், கொலம்பஸ் மாதிரி காரணத்தை கண்டுபிடிக்க முயற்சி பண்றதுல தான். See, many a times we spend a lot of time trying to determine, like scientists, great scientists, what the reason of those problems were. சிலதுக்கு காரணம் தெரிஞ்சிரும், சிலதுக்கு சுத்தமா தெரியாது. See, it is true that some of it you may be able to understand the reason and the purpose, but there will be many that you cannot explain away. ஆனால் ஒண்ணு எனக்கு நடக்கிறது நன்மையாகத்தான் முடியும். But everything that happens to you will eventually end up in your good. ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. அப்படிதான் ரோமர் 8:28 சொல்லுது. That is what Romans 8:28 says. நான் ஒண்ணும் சொல்லல, ரோமர் 8:28 சொல்லுது. See, this is not my words, but that's what Romans chapter 8 verses 28 says. என்னென்ன என் வாழ்க்கையில நடக்குதோ அத்தனையும் கிறிஸ்துவின் சாயலிலே என்னை உருவாக்கும்படி எல்லாம் நன்மையாகவே தேவன் செய்து முடிப்பார். See, everything that happens to me so that I will be transformed in the image of Christ my Lord. ஹல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. யோவான்ல 16வது அதிகாரம் 20வது வசனம். See, John chapter 16 verses 33. அவர் தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொல்றாரு. John 16ல 20 verseல சொல்லுது, your sorrow will turn into joy அப்படிங்கறாரு. Amen. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். Amen. Your sorrows will turn into joy. அதே யோவான்ல 16வது அதிகாரத்துல 33வது வசனம் இப்படி சொல்லுகிறது. The same John chapter 16 verses 33, the Bible says, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு. It says that you will have tribulations in this world. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், இந்த உலகத்தை நான் ஜெயித்தேன். But be of good cheer, for I have overcome this world. என்ன அநியாயம் ஐயா இது? See, if you look at it, it looks like injustice. உலகத்திலே நமக்கு உபத்திரம் உண்டா? It says that you will have tribulations in this world. ஆனாலும் நம்ம தைரியமா இருக்கணுமா? But you have to be of good cheer. ஏன்னா அவர் ஜெயிச்சிட்டார். Because he says he has overcome the world. கரங்களை தட்டி ஒரு விசை நன்றி செலுத்தலாமா? Hallelujah. நல்லா தட்டணும், கை வெளிச்சா பரவாயில்ல. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயிச்சிட்டேன்னு இயேசுப்பா சொல்றார். See, the Lord Jesus says that you will have tribulations in the world, but be of good cheer, because I have overcome the world. யோபு 5:7 இவ்வளவு அழகாக சொல்லுகிறது. And Job 5:7 beautifully describes. அக்கினி பொறி மேலே பறப்பது போல மனிதன் வருத்தம் அனுபவிக்கவே பிறந்திருக்கிறான். As the sparks fly upward, I would seek God, and to God will I commit my cause. ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. ஹல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. அக்கினி பொறி பறக்கிறது போல மனுஷன் வருத்தம் அனுபவிக்கவே பிறந்திருக்கான். உண்மையிலே அவன் சொல்றது சரிதான், ஏன்னா அவனுக்கு அவ்வளவு அனுபவங்கள். See, big Job is speaking out of his experience. ஏன்னா அவர் பாத்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு துக்கமான காரியங்கள்லாம் பாத்தீங்கன்னா நம்மலாம் நிப்பமா தாக்கு பிடிப்போமானே தெரிய மாட்டேங்குது. If you examine the life of Job and the tribulations he went through, we will not even be able to stand. இன்னைக்கு இந்த இடத்துல அநேக பேர் நம்ம எல்லாம் உட்கார்ந்திருக்கோம். See, many of you are sat here this evening. உங்க மனசை தொட்டு சொல்லுங்க, எத்தனை வாட்டி நீங்க உண்மையில இந்த விசுவாசத்தை விட்டு போயிரலாம்னு நினைச்சிருப்பீங்க? How many times have you considered to fall back and slide away from Christ? நல்லா தான் வண்டி போயிட்டு இருக்குது, திடீர்னு ரூட் எல்லாம் மாறுது. See, your journey seems to be going well, but all of a sudden there are distractions. ஒருவேளை பழைய நம்பிக்கையிலே இருந்திருக்கலாமோ? Maybe you could say, could I have been in my old faith? ஒரு பழைய மாதிரியே நம்ம வாழ்ந்திருக்கலாமோன்னு சில சமயம் தோணிரும். Could I lived my life in the old way? ஹல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. ஏன்னா சில நேரம் நமக்கு அப்படி எல்லாம் அனுபவங்கள் வந்துருதுங்க.
See, because many a times such are our experiences in this world. நீ ஒன்றும் அப்படியெல்லாம் என்ன பார்க்க வேணாம், எனக்கும் தோணி இருக்கு. See, don't look at me that way. Even for me personally, I've had such experiences. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. ஏன்னா நம்மள ஆண்டவர் சில நேரங்கள்ல எந்த மாதிரி பாதையில கொண்டு போறாருன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. Because many a times we don't understand the path that the Lord is leading us through. ஆனா வேதத்துல ஒன்னு சொல்லுது, திடன் கொள்ளுங்கள். But the Bible says, be of good cheer. Be brave in every situations. Amen. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. அல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. நானா ஒரு ஃபார்முலா வச்சு கிறிஸ்டியன் லைஃப் வாழ்றேன். See, I am living my Christian life based on a formula. நான் தோக்குறதே கிடையாது. I am someone who will never accept defeat. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. நான் தோக்குறதே கிடையாதுங்க. See, I never accept defeat. ஏன்னா நான் ஜெயிச்சதும் கிடையாது. Because I've never tasted victory either. ஏன்னா எனக்காண்டி தான் இயேசுப்பா விக்டரி பண்ணிட்டாரா? Because my Lord has tasted victory on behalf of me. ஆண்டவர் செய்ய நினைத்ததை நான் எதுக்கு சார் செய்யணும்? Why should I do what the Lord has already accomplished? No time wasting. Amen. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. குக்குடு ரைஸை போட்டு குக் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. You shouldn't cook the same rice that is already cooked. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. சத்தமா சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். Hallelujah. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் குக்குடு ரைஸ் குக் பண்ணி அடையாளம் தெரியாம உட்கார்ந்திருக்கீங்க. See, because many of us are recooking the same rice that we have cooked previously. அல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. அல்லேலூயா. நல்லா இருக்குமா என் சாப்பாடு அது? See, if you keep on cooking rice, would it turn out to be good? பிச்சைக்காரன்ட்ட கொடுத்தா கூட உன்னை அடிச்சிடுவான். Even if you give it to a beggar, he will beat you up. அல்லேலூயா. Hallelujah. ஆண்டவர் சொல்றாரு நான் ஜெயிச்சிருக்கேன். The Lord says, I have overcome this world. உனக்கு தான் உபத்திரமோ? It is for you that you have tribulation. நீங்க தான் திடன் கொள்ளணும். It is you who have to be of good cheer. ஏன்னா அவர் ஜெயிச்சிருக்காரு. Because நல்ல it கரங்களை தட்டலாமா? is him who has இயேசுவா. overcome it. Hallelujah. நீங்களும் நானும் இன்னைக்கு எந்த மாதிரி ஒரு சிறுமைப்பட்ட சூழ்நிலை, வெட்கமான ஒரு சூழ்நிலையில நீங்க உட்கார்ந்திருந்தா உங்களோட என்னோட தான் கர்த்தர் பேசுறாரு. See, if any of you have sat here in a situation which has brought you shame, then I believe the Lord is speaking to you today. ஹல்லேலூயா. Hallelujah. நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்வாரு, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்படுவது இல்லை. It is to you that the Lord is looking and saying that my people shall never be put to shame. இது வந்து ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்லுது. The Lord is speaking this in the future tense. They will not be ashamed. Amen. நான் என்னைக்கு சொன்னாலும் அது வர்க் ஆகும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. ஹல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. எப்போ சொன்னாலும் அது வர்க் ஆகும் No சார். matter when I speak those words, they will always come true. என் ஜனம்ங்கிறது பிரசன்ட் டென்ஸ். See, when it says my people, it's in its present tense. நான் இன்னைக்கும் இயேசுவா பிள்ளை. Even today I am the child of God. நாளைக்கும் அவர் பிள்ளை. Tomorrow too I will be the child of God. நாளைக்கும் அவர் பிள்ளை தான். And the day after tomorrow too I am the child of God. நான் வெட்கப்பட்டே போறேன். So therefore I will never be put to shame. அதனால உங்களுடைய சூழ்நிலை இன்னைக்கு எப்படி வேணாலும் இருக்கட்டும். So therefore your circumstances may be whatever it could. கர்த்தர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, என் ஜனம் நீ வெட்கப்பட மாட்டேன்னு. But the Lord is speaking to you today and saying, you are my people and you shall never be put to shame. ஆனா நம்மளுக்கு வெட்கமான சூழ்நிலை, சிறுமைப்படுகிற சூழ்நிலை எல்லாம் வரதான் செய்யுது. But it is true that circumstances will come that make you feel small and ashamed. அத கண்டு நீங்களும் நானும் கலங்க வேணாம். And you should not look at that and your hearts be troubled. திடமனதாய் இருங்கள். You shall be of good cheer. ஏனா கர்த்தர் அந்த சூழ்நிலைக்கெல்லாம் நமக்கு அவரே ஜெயத்தை கொடுத்து வைத்திருக்கிறார். Because the Lord has already given us the victory against all of those circumstances. 2 ராஜாக்கள் 3வது அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Turn your Bibles to 2 Kings chapter 3 verses 3. அதிலே யூதாவின் ராஜா யெசோபாத் இருக்கிறான். We see in that book the king of Judah, Jehoram. Jehoram வந்து இஸ்ரவேலுடைய அரசன். He's a king of Israel. ஆமா, யெசோபாத் இருக்கிறாரு, அவர்தான் யூதாவினுடைய அரசன். And Jehoshaphat is the king of Judah. என்னன்னா இந்த இஸ்ரவேல் அரசனுக்கு இந்த மோவாப் அரசன் மேசா என்கிறவன் கப்பம் கட்டி கொண்டிருந்தான். And we see that the king of Samaria, Ahab, had come against this Jehoshaphat. இந்த அதிகாரம் முழுக்க நீங்க வீட்ல போய் படிச்சு பார்க்கணும். You should go home and read this whole chapter. இவன் கப்பம் கட்டி கொண்டிருந்தான். See, because he had come and laid siege. ஆனா திடீர்னு பார்த்தா இஸ்ரவேல் அரசனுக்கு கப்பம் கட்டாம அவனோடு எதிர் காரியங்களை செய்ய ஆரம்பித்து விட்டான். And instead of teaming up with the king of Israel, he started doing things against him. இந்த இஸ்ரவேல் அரசன் பாத்தீங்கன்னா ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால். And if you look at the king of Israel, he was like the cat on the wall. கர்த்தருக்காண்டி கொஞ்ச நேரம் வாழுவான், கொஞ்ச நேரம் வாழ மாட்டான். Sometimes he will be living his life pleasing to God and at the other contrary. ஏன்னா அது ஒன்னும் ஆச்சரியப்பட முடியாது. அவங்க அப்பா பேரு ஆகாப்.
See, because it is not astonishing, because his father's name was Ahab. அவங்க அப்பா பேரு எசபேல், And அவங்க his அம்மா mother's- பேரு எசபேல். And his mother's name is Jezebel. ஏன்னா அவங்களுக்கு பிள்ளையா பிறந்தவன் ஏதோ பாதியாச்சும் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறானேன்னு ஒரு சந்தோஷப்பட்டுக்க So வேண்டும். we should be enough happy and satisfied that a child born to such parents was at least serving the Lord at some time. ஆனால் முழுவதுமாக கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை இல்லை. But he did not live his life pleasing to the Lord every single moment. இப்ப கப்பம் கட்ட கொண்டு இருக்கிறவன் இவனை எதிர்க்கவே வர்றான். So the man who had teamed up is now coming against him. நம்ம வீட்டில் உள்ள வேலையாளு அவனுக்கு நம்மளை அடிமை மாதிரி நடத்த வந்தா நம்மளுக்கு வெக்கமா தானே இருக்கும். See, our servant, if he comes and he treats us like a slave, will we not be ashamed? இருக்குமா இல்லைங்களா? Will it not be that circumstance? நிச்சயமாக மனுஷனா இருந்தா எல்லாருக்கும் இருக்கும். If it is a man, then definitely such a feeling will come. நம்மளுக்கு அப்படியே ரோஷம் எல்லாம் வந்துடும். We will be so angry about it. இவருக்கும் அப்படிதான் வந்தது. Even for him, the same thing happened. உடனே பக்கத்துல உள்ள யூதா அரசன்ட்ட போறான். So he goes to the king of Judah, ஏதோ அரசன்ட்ட போறான். and he goes to the king of ஏதோ அரசன் ஏதோ. Amen. ஆமா, அவங்க 3 பேரும் சேர்ந்து இந்த மோவாப் அரசன் மேசாவை எதிர்கொண்டு வார் செய்ய போறாங்க. And then they all come together as a team and go against this king. இவங்க எல்லாரும் ஏதோ வனாந்தரத்து வழியே போய் கொண்டிருக்கிறாங்க. And they're going through the wilderness preparing for this battle. 7 நாள் போயிட்டு இருக்கான். 7 days they have passed through this wilderness. திடீர்னு பார்த்தா அவங்களுக்கு பெரிய வறட்சி. And then all of a sudden there is such a lack of water and food. அவங்களுக்கும் தண்ணி இல்ல, ஆர்மிஸ்க்கு தண்ணி இல்ல, குதிரைகள் மற்ற படைகள் எல்லாத்துக்குமே தண்ணி இல்லாம For the போயிடுச்சு. entire army and the kings and the soldiers, they run out of water. என் அருமையான சகோதரனே சகோதரியே, My beloved children of God, வெக்கத்துக்கு மேல வெக்கம் இப்ப வந்துருச்சு. now is a circumstance when they're being put to shame over and over again. ஏற்கனவே தனக்கு அடிமையா இருந்த ஒருத்தவன் தன்னை எதிர்க்கிறான். Already a man who was a slave is now standing up against him. சரி, அவனை போய் ஜெயிக்கிறதுக்கு 3 அரசனை கொண்டு போனா இப்ப 3 அரசர்கள் அவர்கள் ட்ரூப்ஸ் எல்லாம் பலவீனமா காணப்படுது. ஏன்னா அவங்களுக்கு ஆகாரமே இல்ல. And the team that he made of the 3 kings to oppose this king also were left without water in the wilderness. இந்த இஸ்ரவேல் அரசன் யோராம் அப்படின்னு சொல்றவனுக்கு ரொம்ப 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 மனவேதனை வந்து So therefore the king was so grieved in his heart. அந்த இஸ்ரவேல் அரசன் சொல்றான், ஆண்டவரே, இந்த வனாந்தரத்துல நாங்க எல்லாரும் சாவுறதுக்காக எங்களை அழைச்சிட்டு வந்தீங்க. So the king of Israel cries out to God and says, God, have you brought us into this wilderness to put us to death? நம்மளுக்கு அநேக வேளைகளில இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளுக்குள் கர்த்தர் நடத்துவார். See, many a times the Lord will lead you into such circumstance and path. 4 கதவுகள் 4 திசைகளிலும் நம்மளுக்கு எந்த ஒரு வழியுமே இல்லாத மாதிரி இருக்கும். Even round about us, there will be no way that you can go into. எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரதான் செய்யும். Every one of us will have such an experience in our lives. நீங்களும் நானும் நல்ல ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளணும் அடிக்கடி சொல்லி இருக்கிறேன். See, you and me should learn a good lesson from this, and I have mentioned this previously. நெருக்கம் வரும்போது தான் பெருக்கம் வரும். See, when you are crushed, then that is when the Lord will make you flourish. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாம். Hallelujah. சத்தமா இன்னொரு வாட்டி சொல்ல முடியும். Hallelujah. உன் ஆண்டவர் நெருக்காமல் உன்னை பெருக்க முடியாது. See, without the Lord first crushing you, it will be not possible for him to make you flourish. ஒரு ஸ்திரீ ஒரு குழந்தையை பெருக்கும்போது பெற்றுக்கொள்ளும்போது அவள் எவ்வளவு மனவேதனைப்படுவாங்க தெரியுமா? See, a woman when she comes to the time of giving birth to a child, the agony she goes through is great. ஆனா அத பட்டாதான் இன்னொரு பெருக்கமே வரும். But then if you see after that agony is when she is blessed with that beautiful child. நமக்கு சில நேரம் அந்த மாதிரி வனாந்தரமான ஒரு வாழ்க்கையில ஆண்டவர் நடத்தி விட்டுருவாரு. Sometimes we go through this time of wilderness where the Lord leads us into. அருமையான சகோதரனே சகோதரியே, Oh my beloved brother and sister in Christ, இந்த உலகம் நமக்கு ஒரு வனாந்தரம் மாதிரி இருக்கும். this world will appear to be a wilderness to you. நெருக்கப்பட்டு अनेक வேளைகளில் அதுல நடந்து கொண்டிருப்போம். You will be crushed in all circumstances as you walk your life. கொஞ்ச நேரம் நல்லா ஓடிட்டு இருக்க மாதிரி இருக்கும், ஒரு சில நேரம் நமக்கு அடுத்த அடியை எடுத்து வைக்க முடியாது. Sometimes it will be as though your life is going well, but then there will come a situation where you will not be able to take the next step. தப்பித்துக் கொள்வதற்கு வழியே இல்லாதது போல And there will be no route for you to escape. ஆனா நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கொள்ளுங்க. But you have to understand one thing very clearly. ஒருவருமே வானத்தின் வாசலை அடைக்க முடியாது. Nobody can shut the door to heaven for you. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லலாமா? Hallelujah. சத்தமா இன்னொரு வாட்டி சொல்ல முடியுமா? Hallelujah.
no one can shut the door. Amen. Hallelujah. Hallelujah. அண்ணாந்து பார்ப்பதற்கென்றே நம்மளுக்கு அநேக நெருக்கங்கள் வரும். See, Hallelujah. there will be many circumstances of crushing nature which comes for you to give you that experience. நெருக்கம் வந்தது யாருக்கு அப்படினா இஸ்ரவேல் அரசனுக்கு. See, the crushing circumstance came to the king of Israel. ஆனால் அவனோடு யோசபாத் அப்படினு சொல்லுகிற ஒரு அரசன் யூதா அரசனும் போனா. But because the king of Judah Jehoshaphat had also gone along with him, அவன் உடனே சொல்றான், கர்த்தருடைய வார்த்தையை விசாரித்து தெரிந்து கொள்வதற்கு இந்த இடத்திலே தீர்க்கதரிசிகள் யாரும் இருக்கிறார்கள். So he calls up and says, in order to inquire of the Lord and understand his plan, are there any men of God? ஒரு ஹல்லேலூயா சொல்ல முடியுமா? Hallelujah. இதுதான் ஒருவன் தேவனை சார்ந்து வாழ்கின்ற ஒரு அறிகுறி. See, this is an example or an indication of the character of a man of God. கூட்டிட்டு போனவன் சொல்றான், நம்ம எல்லாம் செத்து போயிடுவோம் போல அப்படிங்குது. See, the person who brought this formation of battle together is saying, perhaps we will die. ஆனால் யூதா அரசனுடைய மனம் என்ன தெரியுது? கர்த்தருடைய சமூகத்தை தேட வேண்டும். But the king of Judah, his mind is directed towards understanding the will and plan of God. நான் சொல்லுகிற அருமையான சகோதரர், உன்னுடைய நெருக்கத்திலே நீ கர்த்தரை தேடும் போதுதான் அவர் எவ்வளவு நல்லவர் என்பது தெரியும். See, when you call out to God in your crushing circumstances, that is when you will realize what a good God you serve. நான் சந்தோஷத்திலே நன்றி செலுத்தலாம். I could give happiness and thanksgiving to God in my happiness. ஆனால் என்னுடைய நெருக்கத்திலே கர்த்தாவே நீ என்ன உயிரோட வச்சிருக்கீங்களே ஸ்தோத்திரம் பண்ற பாருங்க, அதுதான் பெரிய காரியம். See, but when you cry out to God and you say, God, you have kept me alive in my crushing circumstance, that is what matters. அந்த நெருக்கமான நேரத்துல நான் அவரை நோக்கி பார்க்கிறேன் பாருங்க, அவர் மாத்திரம் தான் என்ன விடுதலை செய்ய முடியும். அதுதான் பெரிய விஷயம். When I'm in that crushing circumstance, I look upon the Lord and call upon his name. That alone is of importance and matters. ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. அப்படிதான் இந்த யூதா அரசன் சொல்றான், யோசபாத் அரசன் சொல்றான், விசாரித்து அறியறதுக்கு யாரும் இல்லையா அப்படின்னு கேக்குறான். So that is why the king of Judah Jehoshaphat says, is there no one who can inquire of the Lord? அதாவது நீங்களும் நானும் வாழ்க்கையில் அஷயமாக இருக்கணும்னா we need to inquire about our situation in God's presence. Amen. ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. Inquire, விசாரிக்கணும் சார். You should inquire to God. ஏன் தெரியுமா? என்னை விசாரிக்கிறவர் அவர். See, because he is somebody who is concerned about me. அவர் என்னை விசாரித்து நடத்த விரும்புகிறார். He wants to lead you in his way. அப்ப அவர்கிட்ட தான் நான் விசாரிக்க வேண்டும். So therefore it is to him that you should seek. அப்பா என்னது இப்படி ஒரு சூழ்நிலை போயிட்டு இருக்கே, நீங்க என்ன சொல்றீங்க? You should say, Father, why am I going through this situation? What is your counsel for me? அப்பா அவனுக்கு ஒரு செய்தி கிடைக்கிறது, எலிசா என்கிறவன் இருக்கிறான் அப்படினு சொல்லி. So somebody answers Jehoshaphat and says, there is a man of God called Elisha. அவனை பற்றி ஏற்கனவே அந்த யோசபாத் அரசனுக்கு தெரிந்திருக்கிறது. So the king of Judah Jehoshaphat already was aware of Elisha. ஒரு அருமையான ஒரு வசனம் சொல்றான் பாருங்க. And he says a very beautiful verse. கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது. The word of the Lord is with him. கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? Hallelujah. நீ தேவ சமூகத்தை தேடினால் ஒழிய கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளவே முடியாது. See, it will be impossible for you to receive the word of God without first seeking his presence. ஹல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. கர்த்தருடைய வார்த்தை அந்த தீர்க்கதரிசியிலே இருக்குதுன்னு அந்த யோசபாத் அரசன் அறிக்கை செய்றான். See, Jehoshaphat proclaimed that the word of God was with the servant of God. 1 பேதுரு 5:7 சொல்லுகிறது. 1 Peter 5:7 says, casting all your care upon him for he cares for you. Amen. என்னுடைய சூழ்நிலை வனாந்தரமா இருக்கலாம், நான் சாக போற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கலாம், என்னை நம்பி இருக்கிறவங்களுக்கு உணவு சோறு தண்ணி இல்லாம இருக்கலாம், ஆனாலும் அதை ப்ரொவைட் பண்றவர் கர்த்தர், அவரை நோக்கி பார்க்கணும். See, my circumstance may be like the wilderness, or I may have lack of food, but I should look upon the Lord who provides for me. Hallelujah. Hallelujah. ஏன்னா வேதம் சொல்லுது என்னை விசாரிக்கிறவர். Because the Bible says that he is concerned about you. என்னை விசாரிக்கிற தேவனிடத்தை நான் நோக்கி பார்க்கிறேன். Oh, I will set my eyes upon the Lord who is concerned about me. The king யோசபாத் அப்படிதான் செஞ்சான். That is what King Jehoshaphat did. ஆனா அந்த இடத்துல எலிசாவுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாகிறது. And in that instance the word of God comes to Elisha. என் அருமையான சகோதரனே சகோதரியே, My beloved children of God, உங்களுக்கு ஆண்டவர் இன்னைக்கு அதான் சொல்றாரு. this is exactly what the Lord is saying to you too today. எவ்வளவு ஒரு வெட்கமான சுருமையான சூழ்நிலை அந்த இடத்துல உட்கார்ந்திருந்தாலும், no matter what the small circumstance or the crushing circumstance that you sat in the midst of is, உன்னோடு ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை பேச வேண்டும் என்று தேவ சமூகம் காத்திருக்கிறது. The Lord's presence is waiting that he will speak to you a
prophetical word. உன்னை அந்த படுகுழியிலிருந்து சிறுமை என்ற குழியிலிருந்து வெட்கத்தின் பள்ளத்தாக்கிலிருந்து தூக்கி எடுக்கக்கூடிய தேவ வார்த்தை காத்துக் The கொண்டிருக்கிறது. word of God which is capable of lifting you up from that miry pit is waiting for you. ஆனா ஒண்ணே ஒண்ணு நான் தேடி போயிரணும். But there is ஹalleluya. one thing that you have to do. You have to go searching for the presence of God. ஒரு சத்தமா ஹalleluya சொல்லலாமா? Hallelujah. சங்கீதம் 20:5 இப்படி சொல்லி 7 இப்படி சொல்லுகிறது. Psalms 27, the Bible says, சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். some trust in chariot and some in horses, but we will remember the name of our Lord. ஹalleluya. அவர்களோ முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிற்கிறோம். They have bowed down and fallen, but we have risen up and stood upright. ஹalleluya சொல்லலாமா? Hallelujah. நீங்களும் நான் கர்த்தரை நம்பி அவருடைய சமூகத்தை நாடி, அப்பா என்னுடைய சூழ்நிலை இப்படி இருக்கிறது, நீங்க தான் என்ன தூக்கணும்னு விசாரிக்கும் போது அவர் உங்களோடு பேசுவார். When you go and you inquire of the Lord in his presence and says, Lord, this is my circumstance, then he will lift you up. ஹalleluya. Hallelujah. அந்த மாதிரி தருணங்கள்ல தான் உங்களுக்கு விடுதலை உண்டு. Those are the thresholds that the Lord will set you on, where you will get your deliverance. அப்படிதான் வேதமும் சொல்லுகிறது. That is also what the Bible says. சங்கீதம் 34:5 இப்படி சொல்லுகிறது. Psalms 35:5 says, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனது ஜெபத்தை கேட்டு எல்லா விதமான பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி வைத்தார். I sought the Lord and he heard me and he delivered me from all my fears. நீங்க நடந்து போய் கொண்டிருக்கிற சூழ்நிலையில உங்களுக்கு நிறைய பயங்கள் உண்டாகி இருக்கலாம். See, there may be such a terrifying circumstances that comes to you in the path that you are walking. நீ விசாரி, உன்னுடைய பயம் போயிடும். But when you inquire of the Lord, your fears will be taken away. ஹalleluya சொல்லலாம். Hallelujah. Thank you, Lord. இரண்டாவதாக Secondly, தேவனுடைய வசனம்படி செய்யணும். you have to obey the word and the word of God. முதல்ல தேவ சமூகத்துல விசாரிக்கணும் என்னுடைய காரியத்தை குறித்து. First you have to go and inquire of the Lord of your circumstance. அதுக்குங்கிட்டு எனக்கு தேவ சமூகத்திலிருந்து வர்ற பதில் படி அப்படியே செய்ய And வேண்டும். then secondly, you have to obey the word of God that comes in response. அப்படிதான் இந்த எலிசா அவங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறான். That is what Elisha gives back to the king as a word of advice. 2 ராஜாக்கள் 3:16-17. 2 Kings chapter 3 verses 16 and 17. அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம், மோவாபியரையும் உங்கள் கையிலே ஒப்புக் கொடுப்பார். Thus says the Lord, make this valley full of ditches, for thus says the Lord, you shall see wind, nor shall you see rain, yet the valley shall be filled with water, so that you, your cattle and your animals may drink. And this is a simple matter in the sight of the Lord. He will also deliver the Moabites into your hand. கரங்களை தட்டி ஒரு செய் நன்றி செலுத்தலாமா? Hallelujah. Thank you, Lord. என் அருமையான சகோதரனே சகோதரியே, My beloved brother and sister in Christ, நீங்கள் விசாரிக்கும் போது கர்த்தர் உங்களை அசட்டை பண்ணுகிறவர் அல்ல. see, when you inquire of the Lord will not treat you lethargically. நீங்க நல்லவனா கெட்டவனா அப்படிங்கறத பொறுத்து அவருடைய சமூகத்திலிருந்து பதில் வராது. You will not get an answer from the God based upon your goodness or your holiness. அவர் நல்லவரா இருக்கிறதுனால தன்னை அண்டி வருகிற எவருக்கும் பதில் கொடுக்கிறது. Because he is a good God, whoever seeks upon his name, he would give them a good answer. ஒரு நாள் கானானிய ஸ்திரீ வந்தா, See, we see the circumstance where the Samaritan woman came to meet Jesus, இயேசுவை பின்தொடர்ந்து போகிறாள், and she came following the Lord, ஆனால் அவளுக்கும் பதில் கொடுத்தார். and even for her the Lord had an answer. ஹalleluya சொல்லலாம். Hallelujah. இங்கே இந்த யோசபாத் அரசன் மூலமாக அந்த இஸ்ரவேல் அரசன் ஏயோராம் இருக்கானே, அவனும் காப்பாற்றப்படுகிறான். கர்த்தருடைய வார்த்தை அந்த இடத்துல உண்டாகி சொல்றாங்க, நீ காற்றை காண மாட்ட, மழையை காண மாட்ட, உன் வாய்க்கால்கள் நிரம்பும். Because of the king of Judah, the king of Israel has blessed, and he gets a promise saying, you will not see the wind nor the rain, but yet you will have water to drink. ஒரு ஹalleluya சொல்லலாமா? Hallelujah. என் அருமையான சகோதரனே சகோதரியே, My beloved brother and sister in Christ, வனாந்தரத்தில் தான் அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்கும். see, it is in the wilderness that astonishing and wonderful miracles will take place. கானான் தேசத்திலே நடக்காது. It will not happen in the land of Canaan. ஒரு ஹalleluya சொல்லலாமா? Hallelujah. என்னை நடத்துகிறவர் என்னோடு இருக்கும்போது, அது வனாந்தரத்தின் பாதையில இருக்கும்போது தான் அற்புதங்கள் அடையாளங்கள் See, when
the Lord who leads me, when he leads me in the wilderness, it is there that the astonishing miracles will take place. இந்த வனாந்தரமான உலகத்திலே நான் நடக்கும்போது, என்னை ஒரு நெருக்கமான பாதையிலே நடக்கும்போது எனக்கு நன்மையை செய்யும்போது தான் மற்றவன் என்னை நோக்கி பார்க்க See, when I walk through this wilderness in this world, when the Lord gives me his good help, that is when people around me will witness and know the Lord I serve. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. வனாந்தரத்திலே சொல்றான், வாய்க்கால வெட்டியா அப்படிங்கறான். See, he says, dig out ditches in the wilderness. வாய்க்கால எதுக்கு சார் வெட்டணும்? Why would they want to dig ditches? ஹalleluya. வனாந்தரத்திலே வெட்டினா எங்க தண்ணி வரும்? See, when you dig a ditch in the wilderness, where is the source for the water to fill it? அப்படிதான் நமக்கு ஒரு சோதனையை கொடுப்பார் ஆண்டவர். That is the kind of testing that the Lord will bring to you. நம்ம நினைப்போம் ஜீம் பூம்பா மாதிரி காரியங்கள் மாறி வரணும்னு. See, we think that miraculously like a magician things should change in your life. ஒரு நாளும் நடக்காது. That will not take place. ஹalleluya சொல்லலாமா? Hallelujah. பிசாசு அது மாதிரி செய்வான். See, the devil will bring that kind of deceiving circumstances to you. பிசாசு அது மாதிரி தான் செய்ய முடியும். That is what the devil is capable of doing. ஆனா ஆண்டவர் அற்புதம் செய்வாரு, அதிசயங்கள் செய்வார். But the Lord will do great and mighty miracles. ஹalleluya. பிசாசு மாயஜாலம் பண்ணுவான். See, the devil will be like a magician working magical things. என் கர்த்தர் பண்றது நிரந்தரமான ஒரு ஆசீர்வாதத்துக்கு கொண்டு போகும். But what the Lord does, it will lead into a mighty blessing into your life. வாய்க்கால வெட்டுனவன் வெட்டிட்டான் சார். See, as soon as the command came that you should dig ditch, they obeyed and they followed. நீ காத்தையும் காண மாட்டே, மழையும் காண மாட்டே, வனாந்தரத்துல தான் சுத்தமாவே வராதே. See, he says that you will not see wind and you will not see rain. It is true that yes, in the wilderness that will not take place. சாதாரணமாவே ஊர்ல பெய்யற மழை வனாந்தரத்துல பெய்யாதுங்க. See, the rain that comes in an ordinary town or a city will never come in a desert. அதனுடைய சீதோஷ்ண நிலை மாறும். See, the appearances will be different. ஆமா, அதனால அந்த இடத்துல மழை பெருசா வருவதற்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மிதான். It is near to impossible for rain to come in that middle of the wilderness. ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்லிட்டார். But the Lord gave just one word of instruction. காற்று மூலமா மழை வரும். He said through wind rain will come. மழை பெஞ்சா மழை வந்துரும். And when the rain comes, yes, the water will come. மகனே மகளே நீ ரெண்டையுமே பார்க்க மாட்டே. He says, my daughter, my son, you will not see both of them. ஆனாலும் உன் வாய்க்கால்கள் நிரம்பும். கரங்களை தட்டி yes, the ditches will be filled with water. என் கர்த்தரே அவர்ட்ட விசாரிக்கும்போது என்னை கனப்படுத்தி என்னை ஆசீர்வதிப்பார். See, when the Lord takes you into that place, he will strengthen you and he will bless you. அதாவது நேச்சுரல் processல எனக்கு நடக்காது, அவருடைய நேச்சுரல் processல எனக்கு காரியங்களை செய்யும். See, according to this worldly rules and principles, they may not come about, but in according to the word of God, he will bring it about. இந்த உலகத்துல மழை வரணும்னா கொஞ்சம் காத்து வாட காத்து அடிக்கணும், பூமி அப்படி இடி அடிக்கணும், மின்னல் அடிக்கணும், அப்பதான் தண்ணி வரும். See, worldly the signs of rain is there should be a wind and lightning before the rain comes. நீங்கள் உங்களை விசாரிக்கிற ஒரு இடத்துல விசாரிக்க போனீங்கன்னா அவர் மிக மிக அற்புதமான முறையிலே நம்முடைய காரியங்களை சந்திப்பார். See, when you go to inquire of the Lord God Almighty and put your problems before him, he will bless you mightily. அவர் சொல்றாரு, நீ காற்றை காண மாட்டே, மழையை காண மாட்டே, ஆனாலும் உன் வாய்க்கால்கள் நிரம்பும். He says you will not see the wind or you will not see the rain, yet your ditches will be full. இந்த வாய்க்காலை வெட்டுன்னு சொன்னாரு, எவ்வளவு தூரம் வெட்டுன்னு சொல்லல. See, he said dig the ditches, but he did not give the instruction to the depth of those ditches. அது உன் ஃபெய்த்துக்கு தகுந்த மாதிரி வெட்டிக்க வேண்டும். You have to make those ditches as deep as it according to your faith. ஒரு ஹalleluya சொல்லலாமா? Hallelujah. சில இடத்துலலாம் போதும் என்ற மனதோட இருந்தீங்கன்னா ஒண்ணும் இல்லாம போயிடுவீங்க. See, sometimes when you think this will suffice for me, then maybe the blessings will be limited too. ஃபெய்த்ல மாத்திரம் போதும்னே இருக்க கூடாது, அது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கணும். See, there is no limitation for faith. It should always be increasing. ஒரு ஹalleluya சொல்லலாமா? Hallelujah. வாய்க்கால வெட்டுன்னு சொன்னாரு, 3 அடிக்கு வெட்டு, 4 அடி அகலத்துல வெட்டு, 5 அடி ஆழத்துல வெட்டுன்னு சொல்லலங்க. See, he gave the instruction to dig a ditch, but it wasn't how wide or how deep that ditch should be. அங்கதான் இருக்குது என்னுடைய விசுவாசம். See, that is where your faith is going to be exhibited. அது எந்த அளவுக்கு செயல்படுதோ அந்த அளவுக்கு வாய்க்கால் நிரம்பும். According to how much your faith is exercised, to that extent your ditches will be filled. ஒரு ஹalleluya சொல்ல முடியுமா? Hallelujah. யோவான் 2வது அதிகாரத்தை பாத்தீங்கன்னா, see, if you turn your Bible to John chapter 2. ஆமா, அதுல கானா ஒரு திருமணத்துக்கு இயேசுவும் சீஷரும் போறாங்க. We see the instance where Jesus and his disciples go to the wedding in Cana. அந்த இடத்துல திடீர்னு ஒரு குறைவு ஏற்பட்டு விடுது. All of a sudden there is a want and a need in that place. அந்த குறைவு என்னன்னா, மெயின் சாப்பாடே காலி. We see மெயின் சாப்பாடே காலி. சாப்பாடு ஃபுட் காலி.
the food is finished in that place. ஆமா, ஏன்னா அந்த திருமணத்துல சாப்பாடு இல்லாம சில பேர் மொய் போடாம போயிடுவாங்க நம்ம ஊர்லலாம். See, in our country, when there is no food in a wedding place, people will go without giving a gift for the wedding couple. நம்ம வந்துட்டு ஒரு சாப்பாடு சாப்பிடாம போறோமே, என்னடா அது அப்படின்னு கோச்சிக்கிட்டு போற ஆட்கள்லாம் உண்டு. See, people will come and they will be annoyed if you do not give them food to eat when they come for a wedding banquet. நாளா ஒரு காலையத்துல ஒரு 16 வயசுலாம் இருக்கும்போது கல்யாண சாப்பாடுனா காலையிலே சாப்பிடாமலாம் போவேன். See, when I was a young boy, when there was a wedding reception in the evening, I will stay hungry for the whole of the day before I go there. நான் என் friend சார்ல்ஸ் இருக்கோம், ரெண்டு பேரும் அதுக்குனே வயிறு காலி வச்சுக்கிட்டு அவங்க ஆச்சரியப்படுற லெவலுக்கு நாங்க சாப்பிட்டு வந்துருவோம். See, me and my friend Charles, we will keep our tummies empty and they will be astonished for the amount of food that we gulp. நீங்க வேணா அந்த மாதிரி கல்யாண சாப்பாடுல போய் அது ஒரு சந்தோஷமா இருக்குங்க. See, go, you should one day experience that too, because it's a happy circumstance. ஆமா, அடுத்த வேளைக்கு சோறு போடும்போது நமக்கு போடாம போய்டுவானே வேகமா சாப்பிட்டுருவேன். when they are putting the food for the people sat in that banquet, they will eat so quickly because they are afraid the food will be finished. ஆமா, அதெல்லாம் ஒரு அனுபவம். See, all of that is some kind of an experience. Hallelujah. Hallelujah. கல்யாணம் அவ்வளவு முக்கியம், அவ்வளவு சந்தோஷமான தருணம் அது. See, that is such a happy occasion, a wedding place. அந்த கல்யாணத்துல பாத்தீங்கன்னா இயேசு இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க, ஆனா முக்கியமான திராட்சை ரசம் குறைவுபட்டு போயிடுச்சு. When we see that Jesus and his disciples and all the guests are assembled there, but the important wine has fallen short. உடனே நம்மாளு அம்மாட்ட போறாங்க. யாரு? மரியாள் அம்மாட்ட போறாங்க. See, so the people who had organized that wedding reception, first they go to Jesus' mother. அந்த மாதிரி சொல்றாங்க, இந்த மாதிரி குறைவுபட்டுருச்சு அப்படினு சொல்லி. And they go and say, madam, the wine, we have run short of wine. சூப்பரான ஒரு பிரசங்கம் பண்றாங்க அம்மா. Then Mary gives them good advice. சூப்பரான ஒரு சர்மனே எடுக்கறாங்க. Amen. என்ன தெரியுமா சொன்னாங்க? You know what she says? அவர் சொல்றபடி செய். She says, go and do like he says. ஒரு சத்தமா அல்லேலூயா சொல்ல முடியும். Hallelujah. யாரு சொல்றபடி செய்யணுமா? Who should they obey? அவர் சொல்றபடி தான் நீ செய்யணும். You should obey the word and the voice of God. எனக்கிட்ட வராத, நான் உன்னை டைரக்ட் பண்ணி விட்டுட்டேன். She says, don't come to me, go to Jesus. ஏன்னா அங்க தான் provisions flow ஸ்டார்ட் ஆகுது. Because that is where the provisions are encompassed. சார், முக்கியமான கல்யாணங்க. It is an important wedding. ஜூஸ் கல்யாணம் எல்லாம் பாத்தீங்க அப்படினா ரொம்ப சிறப்பா நடக்கும். See, the Jewish weddings they organize it in such a special way. அவங்களுக்குலாம் ஒரு குறைவு வந்துருச்சு அப்படினா that becomes a prestige issue in their life. Amen. அவங்களுக்கு அது ஒரு மான சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஆயிடும். Amen. ஆனா அந்த இடத்துல அப்படி நடந்து வந்துருச்சு. But this is what is taking place in that wedding house. அந்தமா சொல்றாங்க, அவர் சொல்றபடி போய் செய்ப்பா அப்படிட்டாங்க. The mother of God says, you go and do in accordance to what he says. இயேசு கிட்டக்க உடனே போறாங்க. So all of them, they go to Jesus. விசாரிக்கிறவர் யாரோ விசாரிக்க போறாங்க. And the one who could be inquired upon is going, they are going to inquire of him. அப்ப அவர் ஒரு காரியத்தை சொல்றாரு. Then he says a word to them. போய் ஜாடிகளை தண்ணீரினால் நிரப்புங்க. He says, go and fill the jars. ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். He says, go and fill the jar. முக்கியமான காரியங்கள் சொல்ல போறேன், கவனமா கவனிங்க. See, there is important things I'm going to draw out. I want you to follow me. ஜாடிகள், நிறைய ஜாடி இருக்குதுன்னு அர்த்தம். See, it means jars. That is a plural, meaning there are many jars. என் அருமையான சகோதரனே, சகோதரியே, my beloved children of God, நீங்களும் நான் கர்த்தருடைய வார்த்தை பெற்று கூட கொள்ளலாம். See, you and me could receive the word of God. ஆனா அந்த வார்த்தை எனக்குள்ளார செயல்படணும் அப்படினா அதை நான் அப்படியே விசுவாசிக்க வேண்டும். So therefore, if that word that I receive works in my life, that it means I should believe those words just like it. வனாந்தரத்துல தண்ணிக்கு வழியே கிடையாது, வெட்டுனாரு நிரம்பிருச்சு. See, in the wilderness there is no way for rain. The Lord instructed to dig the ditches, he filled it. இந்த இடத்துல திராட்சை ரசம் தீந்து போச்சு, எல்லாம் காலி ஜாடியா இருக்குது, இதுல திரும்ப தண்ணியை வச்சு நிரப்புங்கறாரு. In this circumstance, the wine jars are empty. He asked them to fill it with mere water. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. இப்போ அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய குறைவு. So therefore, in their lives there is a great need. அவங்களுடைய அந்த திருமண காரியத்துல அவங்களுக்கு ஒரு பெரிய வெட்கமான ஒரு சூழ்நிலை. See, it is a circumstance that could very easily bring shame to that family conducting that wedding. ஆனா இயேசு அங்கே இருக்கிறார். But because Jesus was amongst them, நீ இயேசு கிட்ட விசாரிக்கும்போது நிச்சயமாய் உன்னை வெட்கமடைய விட மாட்டார். when you go and you inquire of the Lord, definitely he will not let you be put to shame. அவர் சொன்னது 3 வார்த்தைகள், ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள். See, his words were very short and sweet. He
he said, fill the jars with water. என் அருமையான சகோதரனே சகோதரியே, My beloved children of God, நம்ம இந்த இடத்துல அநேக குறைவுகளோடு ஒரு வெட்கத்தோடு நம்ம உட்கார்ந்திருக்கலாம். maybe some of us are sat here with wants and needs and in our shame. இந்த தண்ணீர் என்கிறது கர்த்தருடைய வசனம். See, the word signifies the word, water signifies the word of God. வேத வசனம் அது. It is the biblical word. நான் ஜாடி. I am the jar. நான் என்ன பண்ணணும், என் வாழ்க்கையில உள்ள குறைவுகள் நீங்கணும்னா கர்த்தருடைய வசனம் என்கிற தண்ணீர் என்ற வசனத்தினால் நிரப்பி கொண்டே வாழ வேண்டும். So if I have to overcome the wants and needs in my life, then I should learn to be filled, me as a jar, with the word of God over and over again. இயேசு கிட்ட போய் தண்ணி குறைஞ்சு போச்சு, தண்ணி தீந்து போச்சுன்னு யாரும் சொல்லல. See, nobody went to Jesus and said the water we have run short of water. திராட்சரசம் தீந்து போச்சுன்னு தான் சொன்னாங்க. What they went and complained is that the wine they've run short of. ஆனா இயேசு சொல்றாரு நீ தண்ணியை நிரப்பு அப்படிங்கற. But the Lord is giving them an instruction and saying fill these jars with water. நம்மளுடைய வாழ்க்கையில अनेक வேலைகள் என்னன்னா கர்த்தர் சொல்றதை செய்யாம ஆனா நம்ம கர்த்தர்ட்ட நினைக்கிறது நடக்கணும்னு நினைக்கிறோம். See, sometimes many a times we don't obey the word of God, but we expect our prayers to be answered that we place before God. அது தப்பு கிடையாது. See, that is not wrong. ரொம்ப தப்பு. But it is extremely wrong. ஹalleluya சொல்லலாமா? Hallelujah. மகா தப்பு அது. It is a great and mighty mistake. அவர் வார்த்தை தான் அதிசயங்களை அற்புதங்களை கொண்டு வரும். It is the word of God which brings about miracles and astonishing things. கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி. Hallelujah. நல்லா கவனிங்க. அவருடைய வார்த்தை எது சொல்றாரோ அது அப்படியே செய்யும்போது அற்புதம் ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னு அர்த்தம். See, when you obey the word of God in accordance to his instruction, at that moment your miracle begins to take place. நம்ம ஆளுலாம் பயங்கரமா நம்ம சொல்லுவோம்ல, என்னது மோர்ல வெண்ணெய் எடுக்கிற ஆட்கள் நம்ம ஆட்கள். See, our people who try and take things out of nothing. என்னது திராட்சை ரசம் குறைவுன்னு நம்ம சொல்லி இருக்கிறோம், ஆனா இவர் தண்ணியை நிரப்புன்னு சொல்றாரு. எவ்வளவு நம்மளை கிண்டல் பண்றாரு பாருங்கன்னு நினைக்கலாம். They might have thought that we have gone and said that we have run short of wine. Look at this man, he's asking me to fill the jars with water. நிறைய ஜாடி வேற இருக்குது. And there are many jars as we read. இப்போ நீங்களும் நானும் அந்த இடத்துல இருக்கறோம்னு வெச்சுக்கோங்க. So if you and me were in that circumstance, what would we have done? சரி உங்களை விடுங்க, நான் என்ன வெச்சுக்கிறேன். So we'll leave you, maybe I'll take myself as an example this time. சரி தண்ணியை நிரப்ப சொல்றாரு, செஞ்சு தொலைவோம் அப்படினு ஆரம்பிப்பேன். Maybe I would have started saying, yes, he's somehow instructing me to fill these jars with water, let me do it. போய் ஒரு மக் எடுப்பேன். I will go take a small mug. போய் அங்க ஒரு தண்ணி எடுப்பேன். And then I will fetch the water with it. ஊத்துவேன். And I will pour a little bit into it. ஏக்கி கொஞ்ச நேரம் பாப்பேன். And then I will look into the jar to see what's happening. மாறுதா? Is it turning into wine? மாறல. No, it hasn't turned into wine. அது மாதிரி எத்தனை ராஜன் ராபர்ட் இருக்காங்களோ அத்தனை ஜாடிகளை செய்ய வேண்டியதுதான் வேலை. See, எத்தனை ஜாடி இருக்குதோ அது மாதிரி நம்ம ஒரு கொலையை ஊத்தி பார்த்துக்கிட்டே இருப்போம் அந்த ராஜன் ராபர்ட் மாதிரி. See, just like my example of my faith, my limited faith, we will be just pouring that little bit of water in those jars. ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா? Hallelujah. நம்மளுடைய வாழ்க்கையில இப்படி தான் அற்புதங்கள் ஸ்டார்ட் ஆகும். This is exactly how miracles begin in our life. ஒரு சத்தமா அல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. அதாவது ஆண்டவர் வார்த்தை பெற்றுக்கொள்ளும்போது the word of God contains every details in it to produce the miracles. Hallelujah. ஒரு சத்தமா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? Hallelujah. It has every details. Thank you, Lord. Amen. பிரதர் ஒரு வாட்டி ஏதோ மெசேஜ் டிஎன்ஏல என்னென்னமோ இருக்குதுன்னாரு. அந்த டிஎன்ஏ உருவாக்குனதே அவருடைய வார்த்தை தான். ஒரு அல்லேலூயா சொல்லலாம். Amen. Hallelujah. ஒரு சத்தமா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். Hallelujah. ஆமென். Amen. அவர் சொல்றா இப்படி போய் ஊத்துனா நான் கொஞ்சம் உட்கார்ந்து பார்த்தேன், இப்படியெல்லாம் யோசிச்சு பார்த்தேன், எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. சரியான விசுவாசிங்க அந்த பயலுவா. See, those people who obeyed the word of God, they had great faith because they filled the jars with water as he said. நான் சொல்றேன் பிரதர், கடைசில அந்த ஜாடி நிரம்புற வரைக்கும் அது மாறவே இல்ல. See, my opinion is until the last jar was filled to the brim with water, the miracle didn't take place. மாறவே இல்லங்க. The water did not turn to wine. ஆனா ஆண்டவர் பார்த்தாரு, எவனுக்கு தெரியுமா ஆண்டவர் அதிசய அற்புதம் செய்வாரு, கடைசி நொடி வரைக்கும் அவரால செய்ய முடியும் நம்புறான் பாருங்க, அவன் வாழ்க்கையில நடக்கும். See, the person for who the Lord will accomplish a miracle. நான் உடைஞ்சு போச்சா? Amen. கடைசி நொடி வரைக்கும், till the last moment. Nanosecond is more than sufficient for my God. Amen. The Lord's miracle will come through for him who has faith till the last second. Hallelujah சொல்ல முடியுமா? Hallelujah. Hallelujah சொல்ல முடியுமா? Hallelujah. நூற்றுக்கு அதிபதி வர்றான். Look at the general who came to Jesus. அவன் வேலையாளு சுகமீனமா கிடக்குறான். His servant was sick.
ஆண்டவர்கிட்ட சொல்றான், ஒரு வார்த்தை சொல்லுங்க போதும் The அப்படிங்க. centurion says, Lord, you only say a word, that is enough. நீங்க ஒண்ணு அங்க வர வேணாம். He says, it's not even necessary for you to come there, Lord. ஒரு வார்த்தை சொன்னால் போதும். Lord, just say a word, that will be enough. ஏன்னா அந்த வார்த்தையில தான் எல்லாம் இருக்குது. Because it is in that word, everything is encompassed. நான் வேற, நான் பேசுற வார்த்தை வேறு கிடையாது. See, I am not separate and my word is not separate, it is the same. அதே போலதான் கர்த்தர் வேற அல்ல, கர்த்தருடைய வார்த்தை வேற அல்ல, இருவரும் ஒன்றே. See, it is the same that the Lord and his word is not different, both of them are the same. போ உன் வேலையால் குணமடைவான்னு சொன்ன நேரத்துல குணமடைஞ்சிருக்கான் சார். See, he says, go, your servant will be healed. இவங்கள ஜாடிய தண்ணியை நிரப்புனா கடைசியில முழுவதுமாய் நிரப்புகிற வரைக்கும் அந்த இடத்துல எதுவுமே நடக்கல, அற்புதங்கள் அதிசயம். See, until they fill the jars till the brim, to the last point, the miracle didn't take place. அவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் ஆண்டவரே. The Lord is waiting and looking at it. எவ்வளவு விசுவாசத்தோடு ஊற்றுகிறான். How much of faith he is showing when he is pouring that water. நம்ம சொன்ன வார்த்தையை அப்படியே டிட்டோவா ஃபாலோ பண்றான். See, we have to follow the word that God gives until the last letter. அப்படியே விசுவாசிச்சு அவன் பாடி ஊத்திக்கிட்டே இருக்கிறான். See, he believes it and he is continuing to pour that water. அவன் என்ன மாறலங்கிறதெல்லாம் அவனுக்கு அது பெருசாவே தோணல. See, he did not consider whether the water was being turned into wine, yes or no. அப்படியே ஆண்டவர் சொல்றாரு, நம்ம செய்வோம் செய்யலாம். He says, the Lord has given me this instruction and I will follow it to the last letter. இப்ப ஜாடி எல்லாம் நிரம்பிருச்சு. So then all the jars have been filled with water. தண்ணீரா தான் இருக்குது. And there's only still water. ஒரு ஹல்லேலூயா சொல்ல முடியுமா? Hallelujah. இப்ப அடுத்த ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. Then the Lord gives them the second test. உன்னுடைய வெட்கம் என்ற சூழ்நிலை மாறணும் அப்படினா நீங்களும் நானும் வெட்கமடையாதபடிக்கு விசுவாசத்திலே உறுதியா இருக்க வேண்டும். See, if your shameful situation should change, then you should be faithful and have faith till the last moment. ரோமன்ஸ் 9:33 அதை தான் சொல்லுகிறது. That is what Romans 9:33 says. விசுவாசிக்கிறவர்கள் வெட்கமடைவதில்லை. Those who trust in the Lord will not be put to shame. இவன் விசுவாசிக்கிறவனுக்கு வெட்கம் கிடையாது சார். See, the one who has faith, the shame will not come to him. நீங்க மனுஷனை விசுவாசிக்கிறீங்க சார். See, you are believing man. பிதாவாகிய தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க. But you have to believe the word of the Lord God Almighty. இப்ப ஆண்டவர் பாக்குறாரு. The Lord sees they deserve to receive the miracle. Amen. They deserve to see the wonders in their life. Amen. சொல்றாரு, go and serve that. ஹல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. நீங்க அந்த வசனங்களை நல்லா படிச்சு பார்க்க தான் தெரியும். See, if you read those verses carefully, you will understand. இப்பொழுது சொல்றாரு, நீங்கள் இப்பொழுது தண்ணீரை மொண்டுன்னு சொல்லல, திராட்சை ரசத்தை மொண்டுன்னு சொல்லல, இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்பு காலத்துல கொண்டு போங்கள் என்றார். See, when the Lord instructs them to serve the wine, he doesn't instruct whether they ask him to dip and take the water or the wine. He just says go and serve it. சார், தண்ணியில ஜாடியை கூட நான் கொஞ்சம் நிரப்பிடுவேன் சார். See, maybe it is true that I can fill the jars with water. ஆனா அந்த தண்ணியை கொண்டு போய் பரிமாறும்போது எப்படி இருக்கும்? But when I go and I serve that water, what should it have turned into? செஞ்சானே. He did it, didn't he? ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். Hallelujah. அந்த தண்ணீரை மொண்டு கொண்டு போகும்போது போனானே. When he gave the instruction to fetch the water from the jar and serve it, they obeyed and followed. சங்கீதம் 29 ஃபுல்லா படிங்க அருமையான சகோதரனே. If you read Psalms 29 fully, கர்த்தருடைய சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணும். It says that the voice of God will shatter the wilderness. கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. Oh, the voice of God is mighty. ஹல்லேலூயா. பெருவெள்ளத்தின் இரைச்சலை விட பெரிய சத்தத்தை உடையது நம்முடைய கர்த்தருடைய வசனம். The voice of our Lord is great and mighty, more than the flood, the Bible says. அந்த வார்த்தை சொல்லுது, இப்பொழுது மொண்டு கொண்டு போய் பந்து விசாரிப்புக்காரன்ட்ட கொடு. And it is that word which is asking them to go and fetch that water and serve it as wine. அவர்கள் அப்படியே செய்கிறார்கள். And the Bible says that they obeyed him and his words. இவங்க அந்த தண்ணியை மொண்டு கொண்டு பந்தியில ஊத்தும்போது அது திராட்சை ரசமாய் மாறுகிறது. And when they fetched the water and they poured it and served it, the water turned into wine. ஒரு கரங்களை நல்லா தட்டி நன்றி. Hallelujah. நல்லா என் அருமையான சகோதரியே. Oh, my beloved brother and sister in Christ. இப்படி நீங்க ஊத்துறீங்க. See, when you are pouring it, ஊத்தும்போது தண்ணி எடுக்கிறீங்க. when you fetch it, you're fetching water. ஊத்தும்போது திராட்சை ரசமா மாறுது. But when you're pouring it, the water is turned into wine. விசுவாசிக்கிற வாழ்க்கையில அவன் மூலமாகவே கர்த்தர் அற்புதங்களையும் செய்வார். Hallelujah. When a person exhibits faith, it is through him that the Lord will work miracles. Hallelujah சொல்ல முடியுமா? Hallelujah. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யக்கூடியவர். The Lord is someone who does great and mighty
deeds. நீங்க விசுவாசிக்கும் போது நீங்கள் கனப்படுத்தப்படுவீர்கள். See, when you have faith in God, you will be honored. God honors faith because he is faithful. Amen. ஹalleluya சொல்ல முடியுமா? Hallelujah. My God honors my faith because he is faithful God. Thank you, Lord. அவர் பார்க்கறாரு, கொண்டு போறான், தண்ணியை நிரப்புறான், மொண்டு போய் ஊத்துறான், மாத்தித்தான் ஆக வேண்டும். Hallelujah. When the people followed his instructions of filling it, fetching it and pouring it, the miracle came about. என்னுடைய சூழ்நிலையிலே अनेक பேர் எனக்கு ஆறுதல் சொல்லலாம், தேறுதல்களை சொல்லலாம். See, in my circumstances many people may give me advice and counsel. ஆனா மாறுதல் வரணும்னா நான் வசனத்தை பிடிக்கணும். But if there needs to be a true change, I have to cling on to the word of God. பிடித்த வசனத்தை அப்படியே நம்பணும். And when I hold on to the word of God, I should express my faith and dependence on it. அது என்ன சொல்லுதோ அப்படியே செய்யணும். And whatever that word instructs me, I have to follow it to the last letter. அதை சோதித்து பார்க்கவே கூடாது. I should not test those words. ஏனா already it is tested. Amen. ஒரு சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. சங்கீதம் 18:30 அதை தான் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 30:5 அதை தான் சொல்லுகிறது. That is what Psalms 30 says, and also the book of Proverbs. Hallelujah சொல்லலாமா? Hallelujah. Hallelujah சொல்லலாமா? Hallelujah. What a beautiful wonder miracle பாத்தீங்களா? Amen. அந்த கல்யாண வீட்டில் உள்ள குறைவு, இந்த வெக்கம் எல்லாத்தையும் ஆண்டவர் போக்கினார். The shame and the need in that wedding banquet the Lord had taken away. நீங்க விசுவாசிச்சீங்கன்னா மகிமையை பாப்பீங்க. See, when you express your faith, you will witness miracles. நீங்களாம் நினைக்கிறீங்க கர்த்தர் அவரால் எல்லாமே செய்ய முடியும். அவர் என்ன தெரியுமா நினைக்கிறாரு? என்ன என் பிள்ளை விசுவாசியா போதும் நான் எல்லாம் செய்றேங்கிறார். See, the Lord can do everything, but he says in accordance to your faith, so it will be. அவர் ஹalleluya சொல்ல முடியும். Hallelujah. அவனுக்கு உண்மையிலே நான் இதை கொஞ்சம் ஆராய்ந்து கர்த்தருடைய கிருபையில படிக்கும்போது எவ்வளவு பெரிய விசுவாசம் தெரியுமா அது? See, when I examined these words closely and I read it, I see what a great faith these people are expressed. ஊத்தும்போது மாறுது சார். See, when they poured that water, it turned into wine. எவன் ஒருவன் வாழ்க்கையிலே வசனம் நிரப்பப்படுகிறதோ அவனுடைய வாழ்க்கையிலே திராட்சை ரசத்தினால் உண்டாகிற சந்தோஷம் உண்டாகும். He who fills his body with the word of God, in his life the blessing and the fruitfulness of God will prevail. சத்தமா அல்லேலூயா சொன்னா நல்லா இருக்கும். Hallelujah. திராட்சை ரசம் சந்தோஷத்தை குறிக்கக்கூடிய. See, the wine signifies joy. நான் துக்கமா இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. I am not a person who should be saddened. ஹalleluya சொல்லலாமா? Hallelujah. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் துக்கமா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. See, it is not essential till the last breath I take in this world for me to be sad. It is your choice. Amen. நீ துக்கமா இருக்கிறதும் வெட்கமான சூழ்நிலை இருக்கிறதும் it is your choice. See, amen. My God's choice is entirely different. Thank you, Lord. துக்கத்தை சந்தோஷமா மாத்துறது தான் அவர் சாய்ஸ். ஒரே சாய்ஸ் தான் வச்சிருக்கிறார். Amen. இன்னும் ஒரு சாய்ஸ் ஒன்று வச்சிருக்கிறாரு. என்னது நான் சொன்னேன்? உன்னுடைய சிறுமை வெட்கத்துக்கு பதிலாக நீ வெட்கமே அடைய மாட்ட. அந்த சாய்ஸ் தான் அவர் வச்சிருக்கிறார். See, the Lord's choice is that he does not want to put you to shame. ஹalleluya சொல்லலாமா? Hallelujah. எனக்கு எல்லா விதமான சூழ்நிலைகள் வரதான் செய்யும். It is true that all of those crushing circumstances will come to me in my life. How I am handling those situations takes me out of that pit. Amen. ஒரு ஹalleluya சொல்லலாம். Hallelujah. சத்தமா சொல்ல முடியுமா? Hallelujah. How I am handling those situations with the grace of the God. Hallelujah. Thank you, Lord. Amen. விசாரிக்கணும். We should inquire of God. ஆண்டவர்ட்ட இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளணும். We should receive his word. அதை அப்படியே நம்பி செய்யணும். And we have to follow it till the last letter with faith. எனக்கு மாத்திரம் சந்தோஷம் இல்ல சார். See, the joy will not come to me alone. எங்க அன்பு சகோதரனுக்கு என்னால சந்தோஷம் உண்டாகும். I will be able to bring joy also to my brother around me. அவன் ரசத்தை ஊத்தும்போது பாத்தீங்கன்னா அவங்க சந்தோஷமா ஆயிடுறானுங்க. See, when they poured the wine, all of the people who came to that banquet were joyful. செம்ம டேஸ்டா இருக்குது. It was really tasty. ஏன் டேஸ்டா இருக்குது? Why was that wine so tasty? நான் கர்த்தருடைய வசனம் என்ற தண்ணீரினால் நிரப்பப்பட்டேன். Because I was filled with the word of God in my jar. நான் எங்க போனாலும் சந்தோஷம் தான் உண்டாகும். Wherever I go, I will only be able to bring joy into those places. நான் ஒரு திராட்சை செடியிலே இருக்கிற ஒரு கொடி நானு. See, I am a vine in the Lord. அப்ப அந்த திராட்சை ரசம் எவ்வளவு சந்தோஷம் கொடுக்குமோ அதை நான் கொடுத்து தான் ஆகணும். So therefore, because I am a vine in the Lord, how much of a joy wine will bring, I have to give to others. ஒரு ஹalleluya சொல்லலாமா? Hallelujah. நீங்க நல்லா படிச்சு பாருங்க. If you read very closely those verses, அங்க ஊற்றப்பட்டது கிரேப் ஜூஸ் கிடையாது. See, it says what was poured there was not grape juice. என்னதுங்க? What was it? என்ன ஊற்றப்பட்டது? What was poured? Wine. It was the wine which was poured. சத்தமா சொல்லலாமா? Wine. திராட்சை ரசம். Amen. 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 கிரேப் ஜூஸ் கிடையாது.
It wasn't grape juice. ஒரு திராட்சை ரசம் ஒரு ஒயின் உண்டாகணும்னா ஒரு குறிப்பிட்ட process இருக்கு சார். See, for the grape juice to become into wine, there is a process it has to undergo. அது ஒரு பெரிய ஜாடியில வைக்கணும். They have to put it in a big jar. குழியை தோண்டணும். And they have to dig a pit. நல்லா மூடி மறைக்கணும். And they have to bury the jar in that pit. அதுக்கு இங்கிட்டு ஒரு மினிமம் ஒரு 30 days 40 days process எல்லாம் முடிஞ்ச பிறகு தான் எடுத்து அதை சர்வ் பண்ணுவாங்க. And they will wait for the wine the juice to ferment and become into wine, and only then they will serve it. என் கர்த்தருடைய வசனம் என்ன பண்ணும்னா, but with the word of my God, you know what it will do? என்னுடைய ஆண்டவரே செய்கிறது, there is no recovery process in God's hand. Everything is a restoration process. Amen. ஒரு சத்தமா கரங்களை தட்டி நன்றி செலுத்தினா hallelujah. My God will never do the recovery things. He will restore the things. Amen. அந்த ஜாடியில தண்ணி இல்ல சார், திராட்சை ரசம் தான் இருந்துச்சு. என் கர்த்தர் அந்த திராட்சை ரசத்தை அதிலே மாத்தினார். ஹalleluya. Amen. Hallelujah. 30 நாள் 40 நாள் டைம் எடுக்கல. ஆண்டவரை நம்பும்போது அந்த process நடக்குது சார். The Lord didn't take 30 or 40 days for that miracle to come to. When they put their faith, that miracle happened. ஒரு சத்தமா ஹalleluya சொல்லலாமா? Hallelujah. உங்க வாழ்க்கையில அப்படி செய்ய முடியும் கர்த்தர். The Lord is also capable of doing the same thing in your life. ஏன் ஆண்டவர் இந்த வசனத்தை நம்மளோட இன்னைக்கு பேசுறாங்க? Why is the Lord speaking to you with these words today? நிறைய பேர் வாழ்க்கை சிறுமைப்பட்டு நொந்து ரொம்ப வெட்கமான சூழ்நிலை இந்த இடத்துல உட்கார்ந்திருக்கிறோம். Because many of you are sat here battled and bruised in your worldly lives. நிறைய பேருடைய hope எல்லாம் அடிபட்டு உடைபட்டு கிடக்கலாம். Your hope may be battered and bruised as you sat here this evening. ஆனா நீங்க இன்னைக்கு அவர் ஜனமாக இந்த இடத்துல வந்திருக்கீங்கல்ல. But because you have come as the children of God today. அதனால தான் சொல்றாரு, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்படும். That is why he says, my people will never be put to shame. ஹalleluya சொல்லலாமா? Hallelujah. ஹalleluya சொல்லலாமா? Hallelujah. My children will not be ashamed. Amen. Hallelujah. Hallelujah. You will not be ashamed ன்னு சொல்லிருக்கலாம். He could have very easily said that you will not be ashamed. ஆனா ஒரு அருமையான காமன் கிளாஸ்ல அதை சொல்லிட்டார் ஆண்டவர். But he turns that into a commonality when he gives you that word. நீ என்னுடைய பிள்ளையா இருந்தனா உனக்கு ஷேம் கிடையாது. He says that if you are my child, then there is no shame for you. ஐயோ ஷேம்ஃபுல் சிச்சுவேஷன் வந்துருச்சே. Oh, are you in that shameful situation? பரவாயில்லை, இன்னையில இருந்து என்கொயர் பண்ணு. Never mind, if you are in that circumstances, from today onwards, go and inquire of the Lord. You will definitely receive the Rama word. Amen. You do according to the Rama word. Hallelujah. Your life will turn into joy. Thank Hallelujah. You. Hallelujah. God will restore your life. Hallelujah. Amen. என் கர்த்தர் அதை செய்ய காத்துக்கொண்டார். The Lord is waiting to do such a thing in your life. எல்லாருக்கும் ஆண்டவர் தான் சொல்றார், நீங்க எந்த மாதிரி சூழ்நிலையில இருந்தாலும் அவரால மாத்திரம் தான் உங்க சூழ்நிலைகளை மாற்ற முடியும். See, the Lord is speaking to you and saying, no matter what circumstance you are sat in, it is only He who can change it. கொஞ்ச நாள் போனா நீனா சரியாயிருவே தவிர சூழ்நிலை சரியாவாது. See, as days go by, you may put yourself in accordance to the circumstance, but the circumstance will not change by itself. ஆனா என் கர்த்தரை நம்பி வந்தபோது நானும் சரியாவேன், என் சூழ்நிலையும் சரியாகும். But when you put your trust in God Almighty, you will be put right and your circumstance too would be put right. ஹalleluya சொல்லலாமா? Hallelujah. சத்தமா ஒரு ஹalleluya சொல்லலாமா? Hallelujah. கர்த்தர் நீங்க உங்களை வந்த ஒவ்வொருவரையும் அவருடைய கரத்துல ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாய் மாற்ற விரும்புகிறார். See, the Lord wishes to turn you into vessels of blessings in His hand today. உங்களோட மாத்திர கர்த்தருடைய வார்த்தை இருந்துச்சுனா you got everything in your life அப்படின அர்த்தம். If you only have the word of God with you, it means you have everything that you need. அதாவது லூக்கா 5ல கெனசரேத்து கடல் அருகே திரளான ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவுடைய வசனத்தை கேட்கும்படி நெருங்கி வந்தார்கள். லூக்கா 5வது அதிகாரத்துல முதல் வசனம் சொல்லும். See, we see in Luke chapter 5 it says that all the people of Gennesaret came to hear the word of God. எப்படி சொல்றாங்க? What does it say? Came to hear the word of God. Amen. came to யார் ஒருவர் தேவனுடைய சமூகத்துல தேவனுடைய வசனத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில மிகுந்த செழிப்புகள் உண்டாகத்தான் வேண்டும். He that waits in the presence of God for his word in his life, the blessings and the flourishing will be great and many. ஒரு ஹalleluya சொல்லலாமா? Hallelujah. வேதத்தை நேசிக்கிறவனுக்கு தான் மிகுந்த சமாதானம் உண்டுன்னு சங்கீதம் 119 165வது வசனம் சொல்லுகிறது. 119:165 Psalm says, he who waits in the presence of God will be filled with joy. Hallelujah சொல்லலாமா? Hallelujah. Hallelujah சொல்லலாமா? Hallelujah. எசேயா 49ல 23வது அதிகாரம் எசேயா 49:23 verse சொல்லுது, இப்படி சொல்லுது, நானே கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. He says, I am God and those who wait upon me will never be put to shame. Hallelujah சொல்லலாமா? Hallelujah. நீங்க கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கிறீங்களா? Are you waiting in the presence of God? அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்றீங்களா? And have you received his word? அது அப்படியே விசுவாசி செயல்படுறீங்களா? And are you believing it to the letter
letter and working upon it. நீங்களே ஆசைப்பட்டாலும் உங்க வாழ்க்கையில வெட்கம் வராது. Even if you so desire, you will not be put to shame in your life. ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. சத்தமா சொல்ல முடியுமா? Hallelujah. நீங்களே ஆசைப்பட்டாலும் உங்களை நீங்க வெட்கப்படுத்த முடியாது. See, even if you desire, you will not be put to shame. உங்களை உலகமே எதிர்த்துண்டு உங்களை வெட்கப்படுத்த நினைச்சாலும் வெட்கம் அடைய முடியாது. நீங்க Even if the world stands up against you and wants to put you with shame, it will be impossible. ஹல்லேலூயா சொல்ல முடியும். Hallelujah. கர்த்தர் அப்படிதான் தன்னுடைய ஜனங்களை பார்க்கிறார். That is how the Lord looks upon his people. அப்படிதான் வேதவசனம் சொல்லுகிறது. And that is what the Bible also says. நம்ம ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு சூழ்நிலையில இருந்து ஆண்டவர் தூக்கி அடுத்த கட்டத்துக்கு நடத்திட்டு போகணும். The Lord will lift you up from your circumstances and take you to the next step of blessing. ஆமா, உன்னுடைய வெட்கமான சூழ்நிலை நிரந்தரம் அல்ல. The circumstance where you are put to shame is not permanent. இதுவும் ஒரு அனுபவம், இதுல இருந்து நீங்க கடந்து தான் போவீங்க. Even this is an experience and this too will pass. ஹல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. நான் கர்த்தர் என்னை நடத்திட்டு கொண்டு போயிடுவார். Because it is the Lord who will lead me. நீங்களும் நானும் விசாரிக்கணுங்க அவரை. You and me should learn to go and inquire of the word of God. அப்பா சமூகத்துல விசாரிங்க. Go to the presence of God and ask him. பிரதர் எனக்காண்டி நீங்க ஜெபிங்க. Say, don't go and say, brother, pray for me. கர்த்தர் உங்கள்ட்ட ஏதாவது சொன்னார்னா என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லக்கூடாது. Don't say that if the Lord speaks to you, then come and give me the word that the Lord speaks to you. ஏன் நீ என்ன செத்தா போயிட்ட? Why are you a dead person? நிறைய பேர் செத்து போன மாதிரியே பாக்குறீங்க. See, many people are sat here as you're dead. பரவாயில்லை. Never mind. அப்படி செய்யக்கூடாது சகோதரனே சகோதரி. See, this is not how your approach should be, my beloved brother and sister in Christ. உங்க அப்பா யாரு? He is your father. எனக்காண்டி அவர் காத்துக்கிட்டு இருக்காரு. See, he is waiting to bless you. எப்படியாவது இந்த வெட்கமான சூழ்நிலை, சிறுமைப்பட்ட சூழ்நிலை என் பிள்ளை என்ன பார்த்து விசாரிக்க வந்தா போதும் அப்படின்னு காத்துக்கொண்டு. He is waiting, saying that it will be enough if they just come to my presence and inquire of me. ஹல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. நான் அனுபவித்து பேசிக்கொண்டேன். See, I am talking to you out of my own personal experience. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஆண்டவர் உன்னை அப்படியே தூக்கி எடுப்பார். The Lord will lift you up. ஹல்லேலூயா. Hallelujah. ஆண்டவர் நம்மை வெட்கப்படுத்துகிற தேவன் The அல்ல. Lord that we serve is not a Lord that will put you to shame. நீ போய் கொண்டிருக்கிற பாதையில வருகிற வெட்கம் நிலைக்கவே நிலைக்காது. Oh, the path that you are traversing and the shames that you are witnessing is not something which is permanent. ஏன்னா நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை நீ நோக்கி வந்திருக்கிறாய். Because you have come seeking the word of God who is the same yesterday, today and forever. உங்களை வெட்கப்படுத்த விட மாட்டார். He will never ever let you to be put to shame. வானமும் பூமியும் ஒளிந்து போகும். Oh, the heaven and earth may pass away. அவருடைய வார்த்தைகள் ஒளிந்து But போவதில்லை. his words will never change. மார்க் 13:31 அதை சொல்லுகிறது. That is what Mark 13:31 says. Matthew 24:35 says the same thing. Hallelujah. 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 வாழ்க்கையில கர்த்தர் தான் உங்களுடைய வெட்கத்திலிருந்து வெளியேற்றி கொண்டவர். See, in your lives it is God Almighty who is capable of lifting you up from those shameful circumstances. அதுக்கு அவர் பயன்படுத்துகிறது அவருடைய வார்த்தை தான். And the one that he uses for that is his word. யூதேய அரசன் இஸ்ரவேல் அரசனை ஆண்டவர் தூக்கி விட்டாரு. See, through the king of Judah, he lifted up the king of Israel. வனாந்தரத்தில் செத்து போவன் இருந்தவனுக்கு வாய்க்கால்களை நிரப்ப பண்ணினார். The man who was on the threshold of death in the wilderness, the Lord filled the ditches with water. பொளச்சா போதுன்னு இருந்தவனுக்கு அவனுடைய எதிரி மோவாபிய அரசனையும் அந்த தேசத்தையும் பிடித்துக்கொள்ள உதவி செய்தார். A man who was just thinking that it will be enough if he escaped with his life, the Lord gave him the blessing to overcome his enemies. Hallelujah சொல்லலாம். Hallelujah. 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 ஆண்டவர் உங்களுக்கு அப்படிதான் செய்வார். உங்களை யார் வெட்கப்படுத்துறாங்களோ அவங்களே உங்கள்ட்ட கொண்டு வருவார். That is exactly what the Lord will do in your lives too. Whoever is putting you to shame, he will bring them to you as a trophy. ஏனா என்னை உயர்த்துகிற கர்த்தரை நான் நோக்கி பார்க்க ஆரம்பிச்சேன். Because I have set my eyes upon the Lord who lifts my name on high. நான் ரொம்ப நல்லவனும் கிடையாது கெட்டவனும் கிடையாது. I am not somebody who is very good or very bad. ஆனா ஒரே ஒரு உரிமை, நான் அவருடைய பிள்ளை. But I have one thing of assurance that I am the child of God. He cares for me. Hallelujah. Hallelujah. He loves me and he cares for me. Amen. So I am going to seek him. Hallelujah. Thank you, Lord. I am going to receive the Rama word for my undergoing situations. Thank you, Lord. Amen. I am going to implement every inch of it. Hallelujah. I am going to be the grapevine. Amen. My life is going to be joy. Hallelujah. Because of that, the people around me will be receiving the joy as well. Amen. Hallelujah. கர்த்தர் இன்னைக்கு உங்களை என்னையும் இந்த வார்த்தையை சொல்லி தான் ஆசீர்வதிக்க வருகிறார். This is exactly the words that God is speaking and blessing you this evening. சங்கீதம் 30:11 இப்படி சொல்லுகிறது. The Bible says in Psalms 30:11, என் அழுகையை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினார்.
You have turned my mourning into dancing. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. உங்க வாழ்க்கையில அப்படிதான் செய்யறதுக்கு தேவனுடைய விருப்பம். That is the wish of the Lord even in your life. அதனால தான் சொன்னார் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். That is why the Lord says that your tears will be turned into joy. அல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. கண்களை மூடி எல்லாரும் எழுந்து ஜெபிக்கலாம். May we close our eyes and go in prayer.